2 பேரும் சோகமாக வரும்போது மறுபடியும் 10 பைசாவும் கூட வருது. உனக்கு என்ன ஐஸ் தர மாட்டேன்னு சொன்னாங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த 10 பைசாவும் கூடையும் கூப்பிடுறாங்க. அதுக்கும் அவர் வந்து ஐஸ்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது 20 பைசாவும் கூட சேர்ந்து வருது. அதுக்கும் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்தாதான் நீங்கள் எனக்கு ஐஸ் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 ரூபா கொடுத்தா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஆனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாததுனால திரும்பியும் சோகமாக போகும்போது 25 பைசா கூட சேர்ந்து வருது. அந்த கணக்கு தெரியாமல் அந்த பாப்பா திரும்பியும் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதுக்கும் அவர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சோகத்தோட எல்லாரும் வரும்போது இது 50 பைசா அங்கேருந்து வருது. அது வந்துட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஐஸ் தானே வேணும், நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து போகும்போது அது அவர் கடைக்காரருக்கு வந்து ஒரே சந்தோஷமாக போயிடுது. ஒரு அண்ணா கூட 10 பைசா சேர்த்து வர்றதுனால அவர் சந்தோஷத்தோட ஐஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ஐஸ் வாங்கின சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் கூட நீக்காமல் திரும்பி வந்து ஐஸ் கொடுக்குது. ஏன்னா எனக்கு ஐஸ் எல்லாம் வேலை என் ஃப்ரெண்ட்ஸு திருப்பி கொடுக்குது அப்படின்னு. இந்த கதையில் ஃபஸ்ட்டு சிக்கல் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க பொருளாதார பிரச்சனை தான். அவங்ககிட்ட ஐஸ் வாங்குறதுக்கு போதுமான காசு இல்லாதனால வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியாது ஒரு சிக்கல். அடுத்த சிக்கல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை அதனுடைய இயல்பான ஆசையை அந்த ஆசையை வெளிப்படுத்துது. ஐஸ் வேணுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான அந்த குடும்பத்தில் போதுமான பொருளாதாரம் தன்னுடைய குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழல்ல ஒரு குடும்பம் இருக்கு. இன்னைக்கும் நிறைய சமூகத்தில் அந்த மாதிரியான குடும்பங்கள் நம்மளை கடந்து போயிட்டு தான் இருக்கு. நம்ம ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கக்கூடியது. அந்த குழந்தை ஆசைப்படுது, வாங்கறதுக்கான சூழல்ல போகுது, அதுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சில பேர் வர்றாங்க. அந்த உதவி பார்த்தீங்க அப்படின்னா தேவையான நேரத்தில் அந்த குழந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடியதா இருக்கு. நமக்கும் இக்கட்டான சம்பந்தத்துல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உதவி செய்யறதுக்கு வருவாங்க. அப்ப அந்த உதவியை நாம எப்படி பயன்படுத்தணும்? 5 பைசா வரணுங்கிற அவசியம் இல்லை, 10 பைசா வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே வருது, வந்து அந்த ஐஸ் கடைக்காரர்கிட்ட கேட்டு இதை வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு. இல்லாதவங்கிட்ட கொஞ்சம் கொடுக்கும்போது தப்பு இல்லை அப்படிங்கிறத அந்த வியாபாரி முதல்ல உணர்வு. காசெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய மனம் மாறும். அந்த மனம் எப்படி மாறுது அப்படின்னா சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஏமாற்றக்கூடிய அளவுக்கு போகுது. அப்படி ஏமாத்துறதுனால அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஐஸ் கிடைச்ச சந்தோஷத்துல வருது, வந்து ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு திரும்பவும் அந்த ஐஸ் கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஐஸை கொடுத்துருது. அந்த ஐஸை கொடுக்கும்போது அந்த ஐஸ் கடைக்காரருக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. நாம ஏமாத்திட்டோமோ, அந்த ஏமாற்றத்தை அந்த குழந்தை கண்டுபிடிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு நடுக்கம் வருது. அந்த நடுக்கம் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு வரவே வராது. சரிப்பா என்ன ஏது, நேர்மையா இருக்கிறவங்களா இருந்தா சரி பரவாயில்ல ஐஸையும் கொடுத்து 10 பைசாவையும் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த நடுக்க வரப்ப அந்த குழந்தைகிட்ட ஏன்னு கேட்குது. அந்த குழந்தை வயசுல சின்னதுதான், ஆனா இந்த ஐஸை வச்சுட்டு என்னுடைய நண்பர்களை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, நான் அவங்களோடவே போய் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு தப்புன்னு வாங்கிட்டு திரும்பி வருது. இந்த குற்ற உணர்வுல இருக்கக்கூடிய ஐஸ் வியாபாரி என்ன பண்ணலாம், அட இந்த குழந்தை நண்பர்கள் வேணுமேன்னு கேட்குது, நம்ம இந்த குழந்தைய போய் ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஐஸ் கொடுக்குறாரு. எங்கிட்ட காசு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுது. காசும் வேண்டாம், இந்த ஐஸை நீயே வச்சுக்க அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிடுறாரு. அந்த குழந்தை ஐஸையும் வாங்கிட்டு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கையை பிடிச்சிட்டு ஜாலியா ஐஸ் சாப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அந்த குழந்தை வந்து சேரும். அப்ப நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றும் போது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்கள் வரும்போது யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறதுக்கு வருவாங்க. அது நல்ல வழியில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த கதை. பெரிய சிக்கல் பார்த்தா சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும். இது நம்மளை சுத்தி நம்ம சமூகத்துல டெய்லி வாங்குற பொருள் இருந்து நாம பண்ற ரீசார்ஜ்ல இருந்து எல்லாத்துலேயுமே சிக்கல்கள் இருக்கு. சாதாரணமா அதை அவங்க கொடுத்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்மகிட்ட இருந்து வாங்க முடியுமோ வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சிக்கல்கள் ஏற்படும் போது அதற்கு தீர்ப்பதற்கான சின்ன சின்ன வழிமுறைகளும் அங்கேயே இருக்கு. அதை நம்ம சரியா
தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த கதையினுடைய நோக்கமாக போகுது. சரிங்களா?